வணக்கம் என்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, எனது அருமை மாப்பிள்ளைகளே. இன்னைக்கு மீண்டும் மீண்டும் ஒன்று கூட போகிறோம். அதாவது இவ்வளவு நாள் நான் பார்த்த சுமிக்கும் இப்போ வீடு சேர்ந்துருக்கிற சுமிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுது. அதாவது என்கிட்ட அவங்க பேசுகிறது, அவங்க என்கிட்ட பாசமாக நடந்துக்கிறது. என் பேரனை பார்க்க எப்போ வருவீங்க, வீட்டுக்கு என்ன வாங்கிட்டு வர்றீங்க, வாங்க வீட்டிலேயே சமைச்சு கூட சாப்பிட்டுக்கிட்டு மெதுவாக போங்க, இல்லை இங்கேயே கூட இருங்க, அவள் படுத்துகிற கொடுமைகளை பார்த்துக்கிட்டு என்னால் தாங்க முடியலை. நானும் சில நேரங்கள் புத்தி தடுமாறி ஏதோ தவறான ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்திருந்திருக்கலாம். சுகையில் புச்சி குட்டின்னு போயிருந்திருக்கலாம். இப்போ தான் ஒவ்வொருத்தனுடைய உண்மையான சுயரூபமும் எனக்கு தெரிய வருது. ஸோ எனக்குள்ள பல மாற்றங்கள் வந்துருச்சு. நீங்கள் இன்றைக்கி வாங்க, இன்றைக்கி நான் உங்களை கவனிக்கிற கவனிப்பே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சுமி எனக்கு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கு. நாங்கள் ஏதோ ஒரு புதுசாக ஒரு காதலனும் காதலியும் சந்திக்க போகிற மாதிரி ஒரு மனநிலை எனக்குள்ளே உருவாயிருக்கு. இவ்வளவு நாள் நீங்கள் என் முகத்தை பார்த்தீங்க, அதில் ஒரு சோகமும் ஒரு தவிப்பும் ஏக்கமும் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்களா, ஒரு தேஜஸ் தெரியுதா, ஒரு பிரகாசம் இருக்கா? காரணம் சுமி என்கிட்ட பேசின பேச்சு. இப்போ கூட இப்போ ஒரு 1/4 மணி நேரம் கூட இருக்காது, எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி என்ன வாங்கிட்டு வர்றீங்க அப்படின்னாங்க. என்ன வேணும்ப்பா உனக்கு அப்படின்னு கேட்டேன். நீங்கள் எது வாங்கிட்டு வந்தாலும் சரி தான், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வாங்க. இவ்வளவு நாள் என் பேரனுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வாங்க, என் பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன வாய் இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சதுக்கு, உங்களுக்கு என்ன வேணும், என் கையால் உங்களுக்கு நான் சமைச்சு தர்றேன், நான் பச்சை வாடையெல்லாம் அடிக்கிற மாதிரிலாம் வைக்க மாட்டேன், எல்லாத்தையும் போட்டு வதக்கி நல்லபடியாக உங்களுக்கு நான் குழம்பு வச்சு தர்றேன், நீ நிம்மதியாக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலத்துக்கு மேலே லைவ் போட்டு கூட கிளம்புங்க, தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு உங்களுக்காக லைவில் நான் உட்காடுறேன், வந்தவொன்னே உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி எழுதி தர்றேன், காப்பி போட்டு தர்றேன், என்னென்ன வேணுமோ எல்லா பணிவிடையும் நான் உங்களுக்கு பண்ணுறேன். காரணம் என்ன அப்படின்னா, என்னையே நான் மாற்றிக்கிட்டேன். அவள் சொல்கிறது, இவ்வளவு நாள் எவனோ ஒருத்தனை நம்பி நட்டாத்தில் நின்னது தான் மிச்சம். நீங்களும் எனக்கு படித்து சொன்னீங்க, என் சகோதரிகளும் என் நாத்தனார்மார்களும் எனக்கு படித்து சொன்னாங்க, அக்கா வேணாக்கா, அண்ணி வேணாம் அண்ணி, என்னைக்குனாலும் உங்களுக்கு அண்ணன் தான். அண்ணன் எங்கே இருந்தாலும், இப்போ அவள் சூர்யா வீட்டில் இருந்தாலும் உங்கள் நினப்பிலேயே தான் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னால் ஓடோடி நிற்கிறாரு. நீங்கள் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்காக வீடியோ எடுத்துக்கிட்டே அப்படியே அலைஞ்சி திரிஞ்சு ரோட்டில் போகிறத பார்த்தா அவர் தான் இறக்கப்படுறாரு, பரிதாபப்படுறாரு. அப்போ அவரை தவிக்க விடாதீங்க. உங்கள் மேலே அவர் இன்னும் முழு பாசம் வச்சிருக்கிறாரு. அவரை தயவுசெய்து ஏமாத்தாதீங்க. நடுவில் வந்தவன் நடுவுலே போயிடுவாங்க. எவனுமே உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. நீங்களும் பாருங்கள், பல விஷயத்தில் அவர் உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு. உங்களை பற்றி எவ்வளவோ இந்த செட்டப் கிளவி பெட்ரோல் பிச்சை பண்ணாத வேலையை எவனையோ விட்டு உங்களை வேறு மாதிரிலாம் புகைப்படம் எடுக்கிற மாதிரி, அது ஐயோ இல்லை ஒரிஜினலோ அது வேறு விஷயம். அந்த இடத்துலையும் உங்கள் மானத்தை காப்பாற்றினது எங்கள் மாமா தான், எங்கள் அண்ணன் தான், எங்கள் அப்படின்னு சொல்லி எல்லா பேருமே சொன்னீங்க. அதே மாதிரி இப்பையும் சொல்கிறேன், நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களை ஹவுஸ் அரெஸ்ட் வச்சு பண்ணி வச்சுருக்காங்க, அப்படி இப்படிலாம் ஏகப்பட்ட பொருளியை கிளப்புனாங்க. என் பொண்டாட்டி எங்கேயும் போக மாட்டா, எங்கே போனாலும் என்னை தேடி வந்துடுவார், இன்க்ளூடிங் சூர்யா முதற்கொண்டு என்ன சொன்னா மீடியாவுக்குள்ளே, இப்போ பொண்டாட்டி காணா போயிட்டா, புருஷங்காரனை பார்த்தீங்களா கொஞ்சமாவது தேடுறானா, அவன் மேலே பாசம் வச்சுருக்கானா அப்படின்டா. நான் பாசமத்திரம் இல்லை, என் பொண்டாட்டி மேலே நம்பிக்கையும் சேர்த்து வச்சுருக்கேன். அதனால தான் எங்கே போனாலும் என் பொண்டாட்டி தான், என்றைக்குனாலும் என்னை தேடி வருவாங்கிற நம்பிக்கையில் இருந்தேன். இந்த 2 நாள் வந்துட்டாளா. சில பேர் சொல்கிறாங்க, குமரேசன் தான் கூப்பிட்டு போய் ஒழிச்சு வச்சுட்டேன், ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி அப்படியே நாடகத்தை போட்டுட்டு மெட்ராஸுக்கு போகிற மாதிரி போயிட்டு மேலூர்லேருந்து கூப்பிட்டு மதுரையில் சொந்த வீட்டிலே விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. அதை எங்கே போய் ஒழிச்சு வச்சானோ, இல்லை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணானோ, இல்லை மெட்ராஸுக்கு உண்மையிலே அவள் போயிட்டு வந்தாலோ திருச்சிக்கு போனாலோ எனக்கு தெரியாது. என் பொண்டாட்டியாக தானே வந்திருக்கா, அப்படியே தானே இருக்கா. நேற்று அவன் முகத்தில் உள்ள அந்த பிரகாசத்தை பார்த்தேன். நான் ஒரு காலையில் இட்லி சாப்பிட்ற வீடியோவில் அவளுடைய பொறுமையை பார்த்தேன். வேறவங்களா இருந்தால் ஒரு பதட்டம் படபடப்பு, அது பொய் தான், நாடகம்தான், நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா ஒருத்தவங்க ஒரு 2 நாள் தொலைஞ்சு போனவங்க திருப்பி வந்தால் அவங்க முகத்தில் ஒரு கலவரம் தெரியும், ஒரு பதட்டம் தெரியும், படபடப்பு தெரியும். ஆக சுமி எங்கேயுமே போகலை, அவள் இருந்த இடத்துல தான் இருந்தா. ஆனால் நாடகம் 2 நாளைக்கு போட்டாங்க எல்லாருமா சேர்ந்து. ஆனால் அது அவளுக்கே பிடிக்கல போல. அவன் வேற மாதிரி பிளான் போட்டு கொண்டு போயிருப்பான் குமரேசுங்கிறவன். ஏக்கா ஒரு வாரத்துக்கு வராதிங்க, எல்லாரையுமே அலற விடுவான், யூடியூப்பையே மிரள விடுவான். நீங்கள் எங்கே போனீங்க, என்ன ஆனீங்கன்னு சொல்லி எல்லா பேருமே சிக்கா மாமாட்ட தான் கேட்பாங்க. அப்போ அவரை நம்ம லாக் பண்ணுவோம்.
அவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்குவான் அப்படின்னு சொல்லி அவன் தான் அந்த ஐடியாக்களையே கொடுத்துருக்கணும். ஆனால் என் பொண்டாட்டி அதுக்கெல்லாம் கட்டுப்படவே இல்லை. 2 நாள். 2வது அவளுக்கு அந்த வீடியோ போடாமல், கம்யூனிட்டி போஸ்ட் போடாமல், லைவ் போடாமல் இதெல்லாம் இருக்க முடியாது. அதனால தான் அவள் திருப்பி வந்துட்டா. அதை விட நான் அவளுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சேன் பார்த்தீங்களா, 1,00,000 பந்தயம், இல்லைன்னா நான் ஆண்டுக்கிட்டு தொங்குறேன், அவள் எப்படினாலும் திருப்பி வந்துடுவான்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா லாக்காக இருக்கிறது, நான் வெளியே வர்றேன்டா அப்படின்னு சொல்லி பூகம்பம் மாதிரி வந்துட்டான். 2வது பழைய சுமி இல்லை. இப்போ அவள் முகத்துலையும் அவளுடைய பேச்சுக்கள்லையும் நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. நான் நேற்றுலேருந்து அவளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இது எதுக்கு உண்டான அறிகுறினா, என் குடும்பம் ஒன்று சேருவதற்கு உண்டான அறிகுறி. ஏன்னா இவளுக்கு நம்ம ஒருத்தி வந்தா வாழ்க்கை தவறி போய் வந்தான்னு சொல்லி இவளுக்கு நம்ம வாழ்க்கை கொடுத்தோம். ஆனால் அவள் வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கிறல. எப்போ பார்த்தாலும் நான் சும்மா ஒரு பேச்சுக்கு, இன்னைக்கு காலைல கூட ஒரு வீடியோவில் சிங்கப்பூருக்கு வந்து நீ போனப்போ பேப்பரில் தொடச்சவ தானே பிளேட்லன்னு சொன்னேன். இது யதார்த்தமாக சொல்கிற விஷயம் தானே. நான் ஒன்று சொன்னால் போதும், உடனே பின்னாலேயே நீ கூட்டி கொடுத்தவன், நீ மாமாக்காரே, நீ வந்து உன் பொண்டாட்டியை வந்து பல பேருக்கு அவுத்து காட்ட விட்டவன். ஆனால் உன்னை இந்த பேச்சை முதல் நிப்பாட்டணும். என் காசை வாங்கி தின்னுக்கிட்டு என்னையவே கூட்டி கொடுத்தவன், வாடகை பிடிச்சேங்கிறது மிகப்பெரிய வன்மையாக கண்டிக்கக்கூடிய வார்த்தைகள். இதை பார்த்து சுமிக்கு பொறுக்க முடியலை. எதனால் இவ்வளோ பிரச்சனை வருது, எதுக்காக இவ்வளோ தூரம் ஆடுறா, காரணம் நீங்களே சொல்லுங்கள். சுமியோடைய சப்போர்ட் எனக்கு இல்லாத ஒரே காரணத்தினால தான் சூர்யா எனக்கு போகிறதுக்கு இடம் இல்லைங்கிறதுனால என்னை போட்டு ஆட்டி வச்சு கூத்து பார்க்குறான். இப்போ சுமி வந்து வேற மாதிரி கேம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. சுகையிலும் சொன்னதுனால தானே சுகையில் பேரை சொல்லிக்கிட்டு உங்களை ஏமாற்றிக்கிட்டு சுகையில் தான் அவள் இருக்கிறாளே, நீங்கள் எதுக்கு அவளுக்கு எல்லாம் செய்கிறீங்க, அவளுக்கே வீடு பார்த்து கொடுக்குறீங்க, அவளுக்கே சொந்த வீட்டுக்கு இஎம்ஐ கட்டணுங்கிறீங்க, அப்படி இப்படின்னு சொல்லி என்னை ஏற்றி விடுறா. இப்போ சுகையிலுங்கிற டாப்பிக்கே இல்லை. சுகையிலுங்கிறவனே ஒருத்தன் எங்கள் குடும்பத்திலேயே வரல. அவன் பேரையே அழிச்சிட்டேன்ட்டான் சுமி ஒரே வார்த்தையில். இனிமேல் ஒரு 4 நாளைக்கு அந்த கஷ்டம் இருந்துச்சு, அவனே ஒத்துக்கிட்டான். ஒரு யாரோ காதலனோ கள்ளக்காதலோ ஏதோ ஒன்று, ஒருத்தவங்க 2 பேர் வந்து ஒரு டீப்பாக பேசிட்டாங்க பழகிட்டாங்கன்னா அவள் ஒரு 2 மணி வரைக்கும் பேசியிருக்கலாம், இல்லை விடிய கூட வீடியோ காலில் பேசியிருக்கலாம், இல்லை ஏதோ சில வார்த்தைகள் அவன் ஆறுதலாக கூறியிருக்கலாம். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எங்கள் வாப்பா உமா கிட்ட சொல்லி உனக்கு வாழ்க்கை தர்றேன் அப்படின்னு சொல்லி அவளை ஏமாற்றிருக்கலாம். அதனால உண்டான வேதனையில் தான் ஒரு 4 நாள் அவளுக்கு உண்மையிலே சாப்பாடு இறங்கியிருக்காது, வேறு ஏதாவது ஒரு வீடியோ போடுறதுக்கு மைண்ட் இருந்திருக்காது, மன உளைச்சலில் 4 பேரை 4 விதமாக திட்டியிருப்பா. அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிருச்சு. நான் நல்லா பார்த்துட்டேன். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மன உளைச்சலில் மென்டல் மாதிரி மனநோயாளி மாதிரி திரிஞ்சாலோ அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி அவள் ஒரு தெளிவாயிட்டான் சுமி. காரணம் என்னென்னா, என்ன இருந்தாலும் கடைசியில் நம்ம புருஷன் தான் நம்மளுக்கு. எவ்வளவுதான் சுற்றி முற்றி வந்தாலும் ஊர் உலகமே நம்மளை ஏமாத்துது. நல்லவனாக நடிக்கிறாங்க, வர்றாங்க, 4 ஃபிகரை உஷார் பண்ண உடனே அப்படியே வீடியோ போட சொல்கிறாங்க, லிங்கை போட சொல்கிறாங்க, அப்படியே வந்து அவனை பிரபலமாக்கிக்கிறாங்க. பிரபலமானதுக்கப்புறம் 4 பேரை ஃபிகரை உஷார் பண்ணிவிட்டு இடத்த காலி பண்ணிடுறாங்க. அவளுக்கு புரிஞ்சு போச்சு, நம்மளுக்கு இனிமேல் வந்து வயசு போகலை, வயசு திரும்பலை, வயசு போய்கிட்டு இருக்கு. நம்மளுக்கு கடைசி காலத்தில் இப்போ நான் எப்படி யோசிக்கிறேன், எனக்கு வந்து என் குடும்பம் தான் முக்கியம், நான் வந்து இறந்தா என் இறப்புக்கு பின்னால் என் குடும்பம் தான் என்னை தூக்கி போடணும், என் பேர பிள்ளைங்க என் பிள்ளைங்க எல்லாம் இருந்து தான் எனக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்யணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேனோ அதே நிலைமை தான் சுமிக்கும். அவள் வந்து நான் வாயை திறந்து ஓப்பனாக சொல்லிட்டேன், ஆனால் சுமி சொல்ல மாட்டேங்கிறான். மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும், என்னதான் இருந்தாலும் உலகம் நம்மளை ஏமாத்துது. உதவி செய்கிறதுக்கு 4 நல்ல உள்ளங்கள் இருந்தாலும் ஏமாத்துறதுக்கு 40 பேர் 400 பேர் இருக்காங்க. அதாவது பெண்கள் விஷயத்தில் மாத்திரம் நான் ஒன்று நல்லா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கேப்பில் கெடா வெட்டுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இப்போ என்னைய மாதிரியே நல்லவன் எல்லாரும் இருக்க மாட்டேன். இப்போ சூர்யா வந்து வந்தா என் கூட, சூர்யாவை நான் அனுபவிச்சுட்டு அவகிட்ட அவள் உடம்புக்கோ சதைக்கோ ஆசைப்பட்டிருந்தேன்னா அனுபவிச்சுட்டு 1 மாதமோ 2 மாதமோ 1 வருஷமோ சிச்சி இந்த பழம் புளிக்கும், இவளை தான் நம்ம அனுபவிச்சிட்டோமே, கலட்டி விட்டுட்டு அடுத்த ஆளை போய் தேடி போவோம் அப்படின்னு சொல்லி நான் போயிருக்கலாம்ல. ஏன் என்னால் அதுக்கு உண்டான தகுதி இல்லையா, அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, அறிவு இல்லையா, நான் ஹேண்ட்ஸமாக இல்லையா, என்னால் முடியும்ல, என்னால் நான் நினச்சிருந்தா எல்லாம் நடந்திருக்கலாம்ல. நான் ஏன் பண்ணலை, ஏன்னா நான் நல்லவேன். அதனால் யாருக்கு துரோகம் பண்ண விரும்ப மாட்டேன். என்னை நம்பி வந்தவ யாராக இருந்தால் என்ன, அவன் நல்லவளோ கெட்டவளோ, என்னை ஏமாத்துறாளோ, என்னை தூக்கி போட்டு மிதிக்கிறாளோ அடிக்கிறாளோ, எனக்கு அது தேவை கிடையாது. என்னை நம்பி வந்தவ அவளுக்குன்னு சொல்லி ஒரு செட்டில்மெண்ட், அவளுக்குன்னு ஒரு டார்கெட் வச்சுருப்பான், அதை நான் வந்து செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என் குடும்பத்தோடு போனால் தான் நன்மை. அப்போ தான், ஏன்னா யார் வாயில் வேணாலும் விழுந்துடலாம். இந்த மாதிரி
ஒரு ஒருத்தவங்க வாயில் அதை வாயால் சொல்லலை நான், ஏன்னா சொன்னால் அதுக்கு ஒரு பிரச்சனை வரும். அதனால் அவளை எதிர்த்தவங்க எல்லாருமே இன்றைக்கி நாசமாக தான் போயிருக்காங்க. அவள் பாவத்தில் விழுந்தவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து ஜெயில்லையும் களி தின்னுக்கிட்டும் நாசமாக தான் போயிருக்காங்க. நான் அந்த பாவத்தை நான் சுமக்கணுமா? அடுத்தவங்களுக்கு செய்கிறது தானே எனக்கும். இப்போ அடுத்தவங்களை அவள் வந்து கண்ணீர் விட்டு, முருகா என்னை இப்படி இவங்க ஏமாற்றிட்டாங்க, கூடவே இருந்து இந்தாப்பா குமரேசுங்கிறவன் ஸ்டெய்க் அடித்தான், குழி பறித்தான், இப்போ அடுத்து அவனுக்கே ஒரு பிரச்சனை வரும். நாளாக நாளாக அது அவனுக்கே தெரியும். ஏன்னா அவளை தொட்டா அவன் கெட்டா. இப்போ என்னைய முதற்கொண்டு நான் என்னையும் சொல்லுவேன், நானும் அவளை தொட்டேன், இந்த என் குடும்பமே கெட்டு போய் அந்தல சிந்தலையாகி போய் அம்மாவை இழந்து மருமகளை இழந்து நானுமே நடுத்தருவில் நிற்கிற மாதிரி தான் நிற்கிறேன். எனக்குன்னு ஒன்றும் கிடையாது. இதில் இன்னமும் அவளை வந்து துன்புறுத்தி இன்னமும் அவளை விட்டு நான் பிரிஞ்சேன்னு வைங்களேன், அவள் விடுற கண்ணீருக்கும் பாவத்துக்கும் சாபத்துக்கும் நான் ஆளாவேன், என் குடும்பம் ஆளாகும். இதுக்காகத்தான் நான் சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம், அவளுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு அவளை கூல் பண்ணிவிட்டு அவள் மனசை குளிர வச்சுட்டு நான் வெளியே வந்தேன்னா நல்லா இருக்குங்கிறது தான் என் பிளானு. இதை பற்றி தான் இன்றைக்கி உட்காந்து சுமிக்கிட்ட பேச போகிறேன். எப்போ இங்கே வா, நீ திருந்திட்ட, நான் இன்னும் திருந்தலை, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. நான் சொன்னதை கேட்டு நீ சுகைலுங்கிற கேரக்டரே ஒதுக்கி வச்சுட்ட. இன்றைக்கி அவன் உன் லைஃப்பில் கிடையாது. ஏன்னா ஒரு அனுபவ பாடம் நீ படிச்சுட்ட. அதே மாதிரி தான் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடு. நான் இவகிட்ட சிக்கி சின்னாபினமாகிறதெல்லாம் உன் கண் கூட நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கே தெரியுது. அப்போ அவள் சுமி என்கிட்ட கேட்ட வார்த்தை, ஏங்க வாங்க, ஏதாவது உங்களுக்கு செய்வனை வச்சுருக்காளா, இல்லை வயிற்றில் எதுவும் தொக்கம் இருக்கா? ஏன்னா நீங்கள் இப்போ அடிக்கடி சொல்கிற வார்த்தை, எனக்கு அஜீரண கோளாறாக வருது, எனக்கு வயிற்றை வலிக்குது, எதையுமே சாப்பிட முடியல, பசி எடுக்கலை, என்னென்னமோ சொல்கிறீங்க. இதெல்லாம் எதோட அறிகுறி தெரியுமா? அவள் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் படுத்திருக்கும் போதோ உங்கள் தலைமுடியவோ இல்லை உங்களுடைய துணிமணியவோ இல்லை உங்கள் காலடி நீங்கள் நடந்து போகிற அந்த மண் தடத்தையோ எடுத்து ஏதோ ஒரு செய்வன மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சுருக்கா. அதனால தான் இவ்வளோ பிரச்சனை நடந்தும் அவளே பப்ளிக் மீடியாவில் சொல்கிறா, உங்களை நான் அடித்தேன், இப்போ தான் சிக்காபாயை அடித்தேன், அவனை போடா வெண்ணம்பேன், அவனை தூக்கி போட்டு மிதித்தேன், அல்லையிலே குத்துனேங்கிறா. என்ன செஞ்சாலும் அவளுக்கு தான் நீங்கள் திருப்பி திருப்பி நகை நட்டை வாங்கி கொடுக்குறீங்க, காரில் கூட்டு போகிறீங்க. இப்போ அடுத்து இந்த அப்போ தாராபுரம் போனீங்க, கணக்கம்பட்டி போனீங்க, அவளுடைய மைண்டிலேயே தான் இருக்கீங்க. அவளை திருப்திப்படுத்திக்கிட்டே இருக்கணும் தான் நினைக்கிறீங்களே தவிர, நம்ம குடும்பம் அப்படி வந்து நம்ம பொண்டாட்டி இப்படி போயிட்டாலே 2-3 நாள் ஆளை காணமே, நம்ம பிள்ளை அங்கே அனாதையாக நிற்கிதே, நான் அங்கே வாங்கி போட்ட 10 குட்டி பெற்று அந்த நாய் பெற்று போட்ட அந்த 10 குட்டி அனாதையாக கிடக்குதே, அதை போய் பார்ப்போன்னு சொல்லி இன்ன வரைக்கும் 3 நாளாக நான் வீட்டை விட்டு போய் ஒரு நாளாவது போய் அந்த வீட்டில் போய் அதுக்கெல்லாம் என்ன ஆச்சு? சரி உங்கள் வீடு தானே, உங்கள் மகை வீட்டில் நான் இருந்தாலும் என்ன, நீங்கள் எழுதி கொடுத்த வீடு தானே, அப்போ உங்களுக்கு உரிமை இல்லையா? நான் 3 நாள் வீட்டில் இல்லைன்னா அந்த சின்ன பையன் என்ன பண்ணுவேன்? 2 நாளாவது போய் அவன் கூட இருந்து, டே இங்கே வா, உனக்கு என்ன வேணும், நான் சமைச்சு தர்றேன்னு சொல்லி துணிஞ்சு போய், சூர்யாவுக்கு எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க? ஒரே வார்த்தை துணிஞ்சு போய், இந்த அருக்கு என் வீடு, நான் உனக்கு என்ன வேணும் சமைச்சு தரேன், அந்த குட்டிகளுக்கு 10 குட்டிகளுக்கு பாலை ஊற்றி அதை பார்த்துக்கிட்டு நான் வர்ற வரைக்கும் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன? ஏன் இவளுக்கு இவ்வளோ தூரம் பம்புறீங்க? ஏன் உங்களை அவ்வளோ தூரம் போடா வெண்ணா அவனே இவனே பொட்ட பையலாம் சொல்கிறா, உங்களை அடிக்கிறா மிதிக்கிறா துவைக்கிறா, அப்படி இருந்து எதுக்கு நீங்கள் அவளுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க? அப்போ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கோளாறுன்னா உங்களுக்கு வயிற்றில் கோளாறு, செய்வன கோளாறு, இதை கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணாதான் நீங்கள் இங்கே வந்து முழுசாக வந்து இருப்பீங்க. அடிக்கடி ஏன்னா முந்திலாம் வந்து எனக்கு இப்படி வராது, என்னைய நானே உணர்றேன். காரணம் முந்திலாம் இப்போ எனக்கு இப்படி இந்த மாதிரிலாம் வந்து அஜீரணமோ இல்லை இந்த வயிற்று பிரச்சனையோ எல்லாம் வராது. என் உடம்பும் மெலிஞ்சிக்கிட்டே போகுது. எப்படி இருந்தேன் இப்படி இருப்பேன் ஆள். இப்போ பார்த்தா ஷோல்டர்லாம் அப்படியே இறங்குது, வயிறு மாத்திரம் தான் பெருசாக இருக்குது, உடம்பு வத்துது. அப்போ காரணம் என்ன? ஏதோ ஒன்று எனக்கு உள்ளுக்குள்ளே செஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த நான் சொன்ன மாதிரி தான், சாப்பிட்ட சாப்பாடு உடம்புலேயே தங்கி போனால் உடம்பு கெட்டு போகும், சாகிற நாள் தெரிஞ்சு போயிட்டா வாழ்கிற நாள் நரகம் ஆயிரும். அந்த கதை தான் என் கதை. இப்போ எனக்கு என்னுடைய கடைசி காலம் வந்துக்கிட்டு இருக்கோ, நான் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கேனோ அப்படிங்கிற ஃபீலிங் வந்து எனக்குள்ளே வந்துருச்சு. காரணம் எத்தனை நாளைக்கு தான் வந்து நான் வந்து இந்த சுகபோக வாழ்க்கை, இந்த சோத்துக்காகவும் பொம்பளை சுகத்துக்காகவும் பொம்பளை சோக்குக்காகவும் நான் வாழ்வேன்? எனக்குன்னு ஒரு குடும்பம். என் பேரனுடைய குரலை கேட்கும் போதெல்லாம், எப்படா என் பேரன் கூட போய் கொஞ்சம் நேரம் விளையாட மாட்டோமா, கொஞ்சம் நேரம் நம்ம வந்து அவன் கூட வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டோமா, நம்ம ஃபேமிலியோடு இருக்க மாட்டோமா, நம்ம பையனோட எதிர்காலம் இப்படி கேள்விக்குறியாகவே போயிருமா, அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி எனக்கு உள்ளுக்குள்ளே ஓடுது. ஆனால் அதை வெளியே கொட்ட முடியாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால உடம்பை உருக்குது. எனக்கு நல்லா தெரியுது. நானும் எத்தனை நாளைக்கு தான் வந்து எதுவுமே இல்லாத மாதிரியும் நான் நடிச்சுக்கிட்டே இருக்கிறது? எனக்கும் குடும்பம் பிள்ளை குட்டிலாம் இருக்கல. இதை வந்து உணர வேண்டியவ யார் தெரியுமா? சூர்யா. என்னை வந்து ஒரு அளவோடு விட்டுறணும். சரி என் உடம்புல எல்லாத்தையும் உறிஞ்சிட்டேன்,
உறிஞ்சுறதுக்கு இனிமேல் ஒன்றுமே இல்லை. உழைப்பை உறிஞ்சினேன், என்னுடைய வருமானத்தை உறிஞ்சினேன், எனக்குன்ற இந்த வாழ்க்கையை உறிஞ்சினேன். இப்போ எதுவுமே இல்லாமல் நான் வந்து என் குடும்பம் என் பிள்ளைகளை பார்க்கணும்னு தவிக்கிறேன், ஏங்குறேன். ஆனால் இதெல்லாம் நான் வெளியே சொன்னால் அவள் என்ன பண்ணுறா, அப்படியா உனக்கு இப்போ உன் குடும்பம் தான் முக்கியம், சரி கிளம்பு, நான் எப்படி போகணுமோ அப்படி போயிடுறேன், என்னைய பிளாக்மெயிலு. இதனாலேயே நான் வந்து எதையுமே வெளியே சொல்ல முடியாமல் மெண்டு முழுங்கிக்கிட்டு எனக்குள்ளேயே அடக்கிக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு மனுஷன் தனக்குத்தானே சொல்ல வந்த விஷயங்களை சொல்லாமல் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்குறானோ, மனசுக்குள்ளேயே போட்டு வெதும்புறானோ அவனுக்கு எப்பயுமே உடம்பு வந்து சாப்பிட்ற சாப்பாடு ஒட்டாது. மனக்கவலை, அதாவது பணக்கவலையை கூட தீர்த்திடலாம். ஒரு 4 பேர்கிட்ட கடன் உடனே வாங்கினா கூட வட்டியை கட்டி கூட பணத்தேவைகளை நிறைவேற்றிடலாம். ஆனால் மன உளைச்சலுக்கும் மனக்கவலைக்கும் மருந்தே கிடையாது. அதாவது வந்து எப்படின்னா, அவங்கவுங்க குடும்பத்தோட போய் கொஞ்ச நேரம் இருக்கிறதுனால, அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அந்த கவலைகள் மறக்கும். என்னையெல்லாம் விட்டு பாருங்க, ஒரு வாரம் நான் என் குடும்பத்தோட போய் இருக்கேன், நான் எப்படி வர்றேன்னு மாத்திரம் பார்க்குறீங்களா? இன்னைக்கு பார்க்குறதுக்கும் அடுத்து இன்னைக்கு 68 கிலோ இருக்குன்னா 10 நாளில் 10 கிலோ ஏறுவேன், 78 கிலோவில் வந்து நிற்பேன். காரணம், என் குடும்பம் எனக்கு கொடுக்குற அந்த புத்துணர்ச்சி, அவங்க கூட இருக்கும்போது எனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி, சந்தோஷம், அதுக்கு ஈடு இந்த கறி மீன் இந்த இதெல்லாம் கிடையாது. இவ கூட என்னதான் நான் வந்து காடை கௌதாரி குடல் சுவரட்டி இன்னும் தலைக்கறி எல்லாம் தின்னாலும், மீன் கறியாக தின்னாலும் அதில் எனக்கு சந்தோஷம் இல்லை. என் குடும்பத்தோட என் ஃபேமிலியோட கொஞ்சோண்டு என் பேரன் நான் எல்லாம் உட்காந்து ஒரு கொஞ்சோண்டு பச்சை மிளகா பழைய சோறு தின்னா கூட அதுதான் எனக்கு சந்தோஷம். அந்த சாப்பாடு தான் என் உடம்புல ஒட்டும். இப்போ எனக்கு ஒட்ட மாட்டேங்குது. எவ்வளவு ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்தாலும் குடும்ப வாழ்க்கைங்கிறதுல இருக்கிற சந்தோஷமும் திருப்தியும் எதுலேயுமே கிடையாது. இதை தானாக புரிஞ்சுக்கணும் சூர்யா. ஏதோ என் கூட இருந்த, ஏதோ கேட்குற அளவுக்கு எனக்கு நகை நட்டு வந்துருச்சு, நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு, உன் குடும்பத்தோட போ. இல்லையா அனுமதி வந்து ஒரே தான் என்னை விட்டு பிரியறதுக்கு உனக்கு மனசு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக பிரி. நான் இன்னைக்கு போகிறேன்னா போ, தாராளமாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இரு, வா. இன்னைக்கு புதன், அடுத்து ஞாயிற்றுக்கிழமை போ, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இரு. இப்படியே தொடர்ந்து உன் குடும்பத்தோடையே கொஞ்சம் கொஞ்சமாக மாறு. என்னாலும் உன்னை உடனே பிரியவும் முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு நான் உன் மேலே பாசம் வச்சுட்டேன். அது பணத்துக்காகவோ பாசத்துக்காகவோ, பாசம் வச்சுட்டேன்ல, என்னையும் பார்த்துக்க. வாரத்துக்கு 2 நாள் வாங்க, 5 நாள் உன் குடும்பத்தோட இரு. இல்லையா வாரத்துக்கு 2 நாள் உன் குடும்பத்தோட போ, 5 நாளைக்கு என் கூட இரு. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மாற்றிக்க, கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட இருந்து நீ விலகு. அப்போ தான் உனக்கு உடம்பு நல்லவளாக இருந்தால், உண்மையான காதல் வச்சிருக்கிறவளாக இருந்தால், சூர்யாவுக்கு சொல்கிறேன், என்னைய கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணு. என் மேலே வெறுப்பை திணி, என்னை பார்த்தாலே உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு, என்னை எது திட்டு, என்ன வேணாலும் பண்ணு. அப்போ தான் நான் உன் மேலே வந்து கோவப்பட்டு நான் என் குடும்பம் தான் முக்கியம், ஆகா நம்ம பொண்டாட்டி நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி நானும் போவேன். ஏன்னா இப்போ பழைய சுமி கிடையாது. சுகையிலுங்கிறவனை சுத்தமாக ஒதுக்குன சுமி புது வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறா, பழைய வாழ்க்கையெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறா. அப்போ நான் தான் அவளுக்கு கூட இருந்து 4 வார்த்தை ஆறுதலாக பேசி அவளுக்கு வந்து சமாதானம் பண்ணா தான் அவளும் மீண்டு வரணும். என் குடும்பம் நல்லா இருக்கணும்னா அதுக்கு முழுக்க முழுக்க ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது சுமி கிடையாது, சூர்யா மட்டும்தான். நான் சொன்னது கரெக்டாக இல்லையா? ஏதாவது தப்பு இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.